இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒன்று உணவு. ஏன்னா உணவு இல்லாமல் எல்லாராலையும் ஒரு கட்டம் வரைக்கும் தான் உயிரோடு இருக்க முடியும். அப்போ காத்து கூட தான் பொதுவான ஒன்று அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா சில ஜீவராசிகள் கடலுக்கு அடியிலையும் உயிரோடு தான் இருக்கு. அதுங்களுக்கும் உணவு தான் ரொம்பவே அவசியமாக இருக்கக்கூடியது. இந்த அளவுக்கு முக்கியமான இந்த உணவு நமக்கு கிடைக்காம போனால் என்ன நடக்கும், ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். அதுக்காக சாப்பாடை பற்றி தானே சொல்ல போகிறான்னு ரெடியாக வரக்கூடாது. நான் உங்களை முன்னாடியே எச்சரிக்கிறேன், இந்த படத்தை பார்க்கும்போது சாப்பிடாதீங்க, இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்காதீங்க. ஒருவேளை இது எல்லாத்தையும் மீறி நீங்கள் பார்த்துட்டா அதன் பிறகு நடக்கக்கூடிய பின்விளைவுக்கு நான் காரணம் கிடையாது. சரி, இப்போ நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதுதான் எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போகிற படத்துடைய பேர் த பிளாட்ஃபார்ம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசாக வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் நீங்கள் நினச்சிக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்கில் ஒரு ஷெஃபாக காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் உணவை ரொம்ப பார்த்து சுவையாக சமைக்கணும். அப்போ ஒரு ஆள் அழுதுகிட்டே கண்ணு முழிக்கிறான். இவன் யாருன்னா, இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவனுக்கு முன்னாடி ஒரு வயசானவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன கண்ணா, கண்ணு முழிச்சிட்டியா? சரி சொல்லு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவும் தன்னை பற்றி விளக்கி நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப வினோதமாக இருக்கு. அப்போது அவனை பார்த்த இவர், ரொம்ப பேச வைக்காதப்பா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை ஹீரோ கேட்டுட்டு, என்னடா இந்த ஆளு பேசக்கூட சோம்பேறித்தனப்படுறாரு, சரி அதை விடுங்க, இங்கே என்ன 48ன்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இவனை பார்த்த பெரியவர், நல்ல வேலை தம்பி, நம்ம 48வது அறையில் இருக்கோம், என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே ரொம்ப நல்ல அறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இவரும் எழுந்துச்சு வந்து கீழே முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே மேலேருந்து உணவுகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவைகள் எல்லாமே ஏற்கனவே நிறைய பேர் சாப்பிட்ட மிச்சமாக இருக்கு. இதை யோசிக்காமல் அந்த பெரியவர் ஓடி போய் லபுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோ, யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சாப்பிட்டா வயிற்றுல போகையா, எழுந்துச்சிரியான்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பெரியவர், சொல்ல மாட்டேன் தம்பியே, சொல்லுவேன், போக போக உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஹீரோ தனக்காக ஒரு பழத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிறான். ஆனா அந்த பெரியவர் பண்ற ஒரு விஷயம் ரொம்ப மோசமா இருக்கு. அதன் பிறகு அவரும் போய் தன்னுடைய படுக்கையில படுக்கும் போது அந்த இடம் முழுக்க ஒரே சூடா இருக்கு. இதை ஹீரோ பார்த்துட்டு, யோ பெருசு, என்ன அங்கே ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த பெரியவர், இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், ஆனா எடுத்து மட்டும் வச்சுக்க கூடாது, உன் கையில இருக்கிறத கீழே போடு, எல்லாம் சரியாயிடும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை ஹீரோ கேட்டுட்டு பயத்துல கீழே போடுறான். அது மட்டும் இல்லாம கீழே இருக்கக்கூடியவங்களும் மேல இருக்கக்கூடியவங்களும் இவங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த பெரியவர், சரி தம்பி, இங்கே எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, நான் இந்த இடத்துல 6 மாதம் இருந்தால் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பேன்னு சொன்னாங்க, அது கூடவே எனக்கு நிறைய பணம் கிடைக்குன்னு சொன்னாங்க, அதனால வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது இதை கேட்ட பெரியவர், ஓ 6 மாதம் இங்கே இருந்தால் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா? அப்படி பார்த்தா எனக்கு ஏகப்பட்டதை கொடுக்கணுமே, ஆனால் இது வரைக்கும் ஒன்று கூட கொடுக்கல. சரி அது எதுக்கு இப்போ, அதை விடு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ, சரிங்கய்யா, எவ்வளோ நாளாக நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர், யாருக்கு தெரியும், ரொம்ப காலமாக நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோக்கு என்னமோ சத்தம் கேட்குதுன்னு அந்த பள்ளத்துக்கு கீழே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த பெரியவர், தம்பி அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, மேலே என்னமோ வேகமாக போய்கிட்டு இருக்கு. இதனால இவன் ரொம்பவே பயந்து போகிறான். அடுத்த நாளும் இவங்களுக்கு இதே போல் உணவு வரும்போது அந்த பெரியவர் ஓடி போய் வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோ மட்டும், எனக்கு தேவையில்லையா, நான் இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வைராகியமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போது இதை பார்த்த பெரியவர், ஏன்டா தம்பி, இங்கே ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு வரும், நானும் பார்க்குறேன் நீ எவ்வளோ நாள் சாப்பாடு இல்லாமல் இருக்கன்னு அப்படின்னு சொல்ல, இதால் ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். அதன் பிறகு இந்த பெரியவரை பார்த்து, சரி சொல்லுங்க, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர், நான் எங்கப்பா வந்தேன், என் வீட்டுக்கிட்ட ஒருத்தன் எனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் நான் கோவப்பட்டு என்னுடைய வீட்டு டிவி எடுத்து அவன் மேலே போடும்போது அவன் இறந்து போயிட்டான். கடைசியாக என்னை கொலகாரன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோ, ஆடா பாவீங்களா, இது என்ன ஜெயிலடா, ஐயோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ, யோ பெருசு நீ ஒரு குலகாரனான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர், எனக்கே தெரியல, ஆனால் எல்லாரும் அப்படிதான்ப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, சரியா அதை விடு, இங்கே மொத்தம் எத்தனை அறைகள் இருக்குன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர், என்னை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 132 இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கு இந்த அறை எவ்வளவோ மேலுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதை கேட்ட ஹீரோ, ஏன் அப்படி அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர், என்ன இருக்கு இல்லை தம்பி, அங்கே எதுவுமே இல்லை, ஒருவேளை சாப்பாடு கூட அங்கே கிடைக்காது, அதனால என் கூட தங்கிட்டு இருந்த ஒரு ஆள் கொஞ்ச நாளில் சாப்பாடு இல்லாமல் இறந்து போயிட்டான். கடைசியில் எங்களுக்கு வேற வழி இல்லாமல் நானும் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து தின்ன வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்கு இந்த இடம் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதை கேட்ட ஹீரோ, ஆடா பாவீங்களா, என்னையா சொல்கிற, ஐயோ என்னை வெளியே விடுங்கடா, கீழே இருக்கக்கூடிய மக்களே ப்ளீஸ் இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி கேட்குறான். அப்போது கீழே இருக்கக்கூடிய அந்த ஆள், யோ குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் மிச்சம் வச்சு அனுப்புங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இதனால அந்த பெரியவர் கோவப்பட்டு, குடிக்கவா தேவை, இந்த தரேன், நல்லா உட்காந்து குடின்னு சொல்லி யூரின் போய்கிட்டு இருக்காரு. அதன் பிறகு அடுத்தடுத்த நாட்கள் வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் பசி தாங்க முடியாமல் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த பெரியவர் இவனை பார்த்து,
தம்பி நீ வரும்போது என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவும் எனக்கு போர் அடிக்க கூடாதுன்னு இந்த புத்தகத்தை கொண்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பெரியவரும் இழிஞ்சது போ, இதை கொண்டு வந்து என்ன பண்ண போற, சரி போக போக உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இவங்க சாப்பாடுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது அதுல ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கா. இதை ஹீரோ பார்த்துட்டு யார் மணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த பெரியவர் நான் உன்னை சொன்னா கேப்பையாப்பா, அவளை தொடாத, ஒரு வேளை உனக்கு அவள் தேவைப்பட்டா 2 நாளைக்கு வச்சிருந்து அப்புறம் அனுப்பு. இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் இதை தான்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளும் தன்னுடைய குழந்தைய காணோன்னு அங்கிட்டு இங்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கா. ஆனால் இது வரைக்கும் அந்த குழந்தைய யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு கீழே போகும்போது அங்கிருந்த 2 பேர் அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்தா ஹீரோ அடே விடுங்கடாவில் உங்களுக்கெல்லாம் இறக்கமே இல்லைடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போது இவனை பார்த்த பெரியவர் என்ன தம்பி ஹீரோயிசமா கீழே குதிச்சு போய் காப்பாற்றேன் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே அந்த பொண்ணை அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு மறுபடியும் வந்து அது மேலே ஏறி உட்காந்துக்கிறா. இதனால் ஹீரோ நல்ல வேலை நான் போலடா அப்படின்னு நினைக்க அடுத்தடுத்த நாள் வேகமாக கடந்துக்கிட்டு இருக்கு. இறுதியாக ஹீரோவும் தூங்கி எழுந்துக்கும் போது இவனை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போது அந்த பெரியவர் வந்து அமைதியாக இருப்பா, ஏன் கத்திக்கிட்டு இருக்க, இங்கே பார்த்தியா நாம் இருக்கக்கூடிய அறை 171, எனக்கு தெரிஞ்சு 132 சாப்பாடு வராது, அதனால தான் நான் உசாரா உன்னை ஏற்கனவே கட்டி போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே ஒரு மாதம் முடியும் போது நைட்டு தூங்கும்போது மயக்க மருந்து கொடுத்து நம்மளை இந்த மாதிரி தான் அறையை விட்டு வேறு அறைக்கு மாற்றிடுவாங்க. என்னைக்கு நாம் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போது எனக்கு தேவை சாப்பாடு, கவலைப்படாத கண்ணு, நான் இப்போதைக்கு உன்னை சாப்பிட மாட்டேன். எனக்கு ஒரு 8 நாள் வரைக்கும் பசி தாங்க முடியும். ஒரு வேளை எனக்கு 8 நாளுக்கு அப்புறமும் சாப்பாடு கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அறுத்து சாப்பிட போகிறேன். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், உன்னை கொல்லணும்னு எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை ஹீரோ கேட்டுட்டு யோ பெருசு என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு பயமாக இருக்கியா, எனக்கு கழட்டி விடியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவர் என்ன மன்னிச்சிருப்பா, இப்போ தெரியுதா எதுக்கு புத்தகத்தை கொண்டு வந்திருக்க நீ, இங்கே பாரு நான் கத்தி கொண்டு வந்திருக்கேன். 8 நாளுக்கு அப்புறம் நீ சாப்பாடு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கி போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து தின்னும்போது உனக்கு வலிக்கவே வலிக்காதுப்பா. நீ என்னமோ சொன்னியே உனக்கு பிடிச்ச உணவு எது, நத்தை தானே, என்னுடைய கண்ணுக்கு இப்போ கூட நீ நத்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே போல் 8 நாளைக்கு இவனை சோறு தண்ணி இல்லாமல் பாத்ரூம் கூட போக விடாமல் கட்டி போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா இவர் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வரக்கூடிய டேபிள் காலியாக இருக்கு. அப்போது இதால் அவரும் பசி தாங்க முடியாமல் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து தின்ன ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் இவனும் வலி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்தா அந்த பொண்ணு கீழே வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே அந்த பெரியவரை பார்த்தவ நேராக ஓடி வந்து அவர் தாக்கிட்டு ஹீரோவை காப்பாத்துறா. அதுக்கப்புறம் இவனு கோவத்தோட வந்து அடே கிழட்டு பயலே நல்லா தானடா பேசிக்கிட்டு வந்த, கடைசியில் இப்படி மாறிட்ட, உன்னையெல்லாம் விட்டு வைக்க கூடாதுடான்னு அவரை குத்தி கொள்றான். இந்த பொண்ணும் அவன் தான் கிட்ட நல்லா பழகுனதுனால அவனை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் அந்த வயசான ஆளுக்கிட்ட போய் அவருடைய சதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துக்கிட்டு வந்து இந்தா இதை சாப்பிடு, இதை விட்டா நீ உயிர் பழைக்க வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதனால அவனும் வேற வழி இல்லாமல் அதை சாப்பிட இந்த பொண்ணும் அங்கிருந்து கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கா. சும்மா இல்லை, போறதுக்கு முன்னாடி அந்த பெரியவரை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து கூடவே கொண்டு போறா. ஆனா இது எதுவுமே தெரியாம மேல இருக்கக்கூடிய மக்கள் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்காக ரொம்பவே சுவையான உணவுகளை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெரியவர் அழுகி போன பிறகும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் முன்னாடி ஒரு குரல் கேட்குது. இதை இவனும் பார்த்துட்டு ஏதோ பெருசு இங்கனையா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பெரியவர் என்ன தம்பி என்னை பார்த்து கொலைகாரன்னு சொன்ன, இப்போ நீ என்னவா, நீயும் ஒரு கொலைகாரன் தான். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கணும்னா இன்னொருத்தனை கொன்னாதான் முடியும் அப்படின்னு சொல்ல இவனும் அப்படியே கண்மூடி தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மை என்னன்னா ஒரு நாய் கூட ஒரு ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவன் வேற ஒரு அறைக்கு மாற்றப்பட்டிருக்கான். அங்கே ஒரு லேடி இருக்கா. அவள் ஹீரோடைய பேரை கரெக்டாக சொல்ல இதை கேட்டவன் உனக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த லேடியும் என்னப்பா எனக்கு தெரியல, நான் தான்ப்பா உன்னை இன்டர்வியூலாம் எடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். எத்தனையோ வாட்டி சொன்னேன் இங்கே வராதன்னு, நீ தான் கேட்கல, பணத்தாசையில் ஓடி வந்துட்டேன். சரி இப்போ எதுக்கு இதெல்லாம், சாப்பாடு வருது வா சாப்பிடலான்னு சொல்லி போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த லேடி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அங்கிருந்த பிளேட் எடுத்து 2 சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கீழே போகும்போது அங்கே இருக்கக்கூடியவங்களை பார்த்து ஏங்க அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க, அப்போ தான் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். ஹலோ நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா அப்படின்னும் போது அதுக்கு அந்த ஆளு ஏண்டே உனக்கு வேறு வேலை இல்லை, ஒழுங்கா ஓடிப்போ அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஆனாலும் இந்த லேடி தினசரி இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் இதை கேட்டு ஒரு நாள் பயங்கரமாக கோவப்பட்டு அடே இதுக்கப்புறம் இந்த லேடி சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னு வச்சுக்கோயேன், அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய சாப்பாடில் நான் கழிஞ்சு தானே வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அவங்களும் வேறு வழி இல்லாமல் அதை சாப்பிட்றாங்க. அப்போது அந்த லேடி இதை பார்த்து நான் அவங்கள திருத்தணும்னு பார்த்தேன், இந்த மாதிரி மிரட்டி எதையும் சாதிக்க முடியாது, இது மாதிரி நீ மறுபடியும் பண்ணாதுன்னு சொல்ல அடுத்த நாள் சாப்பாடு வரும்போது அதில் ஹீரோவை காப்பாற்றின பொண்ணு அங்கே மயங்கி போயிருக்கா. இதை பார்த்த ஹீரோ ஏமா இங்கே வாமா, பாவம் இந்த பொண்ணு பிடி பிடி இதை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுட்டு பாவம் இந்த பொண்ணு தன்னுடைய குழந்தையை காணும் தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறான். அன்னைக்கு நைட் ஹீரோ இந்த பொண்ணை தன்னுடைய படுக்கையில் படுக்க விட்டுட்டு இவனும் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான். அந்த நேரம் இவனுக்கு என்னமோ சத்தம் கேட்குது. இவனும் கண்ணு முழிக்கும் போது அங்கே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இதை பார்த்தவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அமைதியாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால்
அதுக்கு அந்த லேடி, இங்க பாருடா, அந்த நாயை இறக்கமே இல்லாம இவ கொண்டுட்டா, கேட்டா பசிக்கு சாப்பிட்டேன்னு சொல்றாடா அப்படிங்கிறா. இருந்தாலும் ஹீரோ இதை கேட்டு வேற வழி இல்லாம அந்த பொண்ணை அங்கிருந்து அனுப்பி விடுறான். அதுக்கப்புறம் அந்த லேடி இவனை பார்த்து, நீ ரொம்பவே நல்லவனா இருக்க, நான் இந்த நிறுவனத்துக்காக கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளா பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதுலயும் கடைசி சில ஆண்டுகளா சில மனிதர்களை நான் இங்க அனுப்பியிருக்கேன், இதுக்கான தண்டனையா கடவுளே எனக்கு கேன்சர் நோய் கொடுத்திருக்காரு. சோ அதனால நான் சாகத்துக்குள்ள இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் இவங்களை இங்கிருந்து கூட்டிகிட்டு போக முடியாது, அதுக்கு பதிலா இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அளவான சாப்பாடு போனா அவங்க எல்லாரும் உயிரோட இருப்பாங்க, அதை சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. ஏன்னா மேல சமைச்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்கள பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு பிடிச்ச உணவு எதுன்னு எழுதி கொடுத்தாங்களோ அதை மட்டும் தான் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பிரகாரம் இவங்க சாப்பிட்டாலே எல்லாருக்குமே உணவு கிடைக்கும். ஆனா அதை எவன் கேட்டிருக்கான், அவனுக்கு தேவை தன்னுடைய பசி மட்டும்தான். அது அடங்கினா கூட அடுத்த வேலைக்கு சோறு கிடைக்காம போயிடும்ன்ற பயத்திலேயே கிடைக்கிற எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றான். இதை உணர்ந்த ஹீரோ அன்னைக்கு தூங்கிட்டு கண்ணு முழிக்கும் போது வேற ஒரு அறைக்கு மாற்றப்பட்டிருக்கான். அது 202வது அறை. இதை பார்த்தா ஹீரோ, அவட பாவீங்களா, இன்னும் எத்தனை தாண்டா வச்சிருக்கீங்க, எங்க எல்லாரையும் பார்த்தா பாவமா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரம் அந்த லேடியும் இறந்து போயிருக்கா. அதுக்கப்புறம் இவனும் பசியோட ஒரு நாளையும் எண்ணிக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் இறுதியா வேற வழி இல்லாம இவனுடைய பசி அளவுக்கு மீறி போய் அந்த பொண்ணுடைய சதையை அறுத்து தின்னுக்கிட்டு இருக்கான். அடுத்து ஒரு நாள் இவன் கண்ணு முழிக்கும் போது கூட அந்த பொண்ணு இருக்கா. அப்போ அவளை பார்க்கும்போது இந்த லேடி சொன்னதுதான் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு குழந்தையே கிடையாது, அவளை பழங்குடி மக்கள் இனத்துல வந்து கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு பிடிச்ச உணவு எது தெரியுமா, அது பச்சையான இறைச்சின்னு சொல்றா. அதே போல அந்த பொண்ணு ஓடி வந்து இவனை குத்தி கொல்ல இவனும் ஐயோமா அப்படின்னு கண்ணு முழிச்சு எழுந்துக்கும் போது அங்க இவன் 6வது அறையில இருக்கான். அது மட்டும் இல்லாம கூட ஒரு ஆள் இருக்கான். அவனும் ஹீரோ பார்த்து, ஹாய் நண்பா, எப்படி இருக்க, எனக்கு இந்த இடம் பார்க்க பயமா இருக்கு, நான் சீக்கிரம் இங்கேருந்து வெளியே போகணும், நல்ல வேலை நான் இங்கே வரும்போது உனக்கு என்ன வேணும்னு சொன்னாங்க, அதுக்கு நான் கயிறு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், இப்போ இது மூலயமா நான் மேலே போய் இங்கேருந்து தப்பிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்காக மேலே இருக்கக்கூடியவங்கிட்ட உதவி கேட்குறான். அதுக்கு அந்த ஆளு, இரு ராஜா, என் பொண்டாட்டிகிட்ட கேட்டு சொல்கிறேன், என்ன டார்லிங் இவனுக்கு உதவி பண்ணலாமான்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த லேடியும் ஓகே அப்படின்னு சொல்கிறா. அதனால அந்த மொட்டையும் நான் போயிட்டு வரேன் கண்ணே, ஜாலியாரு அப்படின்னு சொல்லி மேலே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்க இவன் மேலே மலம் கழிக்கிறாங்க. அடே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, உதவி கேட்டா இப்படி இல்லாமா பண்ணுவீங்க, மகனை என் கையில் மாட்டினீங்க, அந்த பகுதியை மட்டும் அப்படியே அறுத்து எடுத்துருவேண்டா அப்படின்னு சொல்ல அன்னைக்கு நைட் ஹீரோ இவனை பார்த்து, நம்ம ஒன்று பண்ணலாமா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சாப்பாடு இல்லாமல் இறந்து போய்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணா எல்லாரையும் நம்ம காப்பாற்றலான்னு சொல்கிறான். அப்போது இதை கேட்ட மொட்டை, அது எப்படியா பண்ண முடியும் அப்படின் போது அதுக்கு ஹீரோ, தினமும் அந்த டேபிள் கீழே போயிட்டு வர டைமிங்கை நான் நோட் பண்ணேன், நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் இந்த இடத்துல 250 அறைகள் இருக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய உணவை சமமாக கொடுத்தா எல்லாரும் உயிரோடு இருப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்களால நம்மள எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட மொட்டை, சூப்பரியா, வா செய்யலாம் அப்படின்னு இதுக்காக தயாராகி அதில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் கீழே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தங்களுடைய வயிறு மட்டும்தான் முக்கியமாக தெரியுது, அதாவது தங்களுடைய பசி மட்டும்தான் போகணும். இதை தெரிஞ்சுக்கிட்ட இவங்க வேற வழி இல்லாமல் வர எல்லாரையும் தாக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ஒரு அறைக்குள்ள போகும்போது அந்த இடத்துல இந்த மொட்டை யாரையோ பார்த்துட்டு, குருநாதா, என்ன குருநாதா இது, நீ இங்கே வந்து மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த ஆளு, என்ன தம்பி நீங்கள் ஏதோ புதுசாக பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் எதுவும் வேலைக்காக போகிறது கிடையாது, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஒருவேளை அவங்களுடைய கவனத்தை நீங்கள் ஈர்க்கணும்னா அவங்க அனுப்புகிற சாப்பாடை நீங்கள் அப்படியே திருப்பி அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டு இவங்களும் இது நல்லா இருக்கே அப்படின்னு ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் அது பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, ஏற்கனவே முதல் 50 அறைகளில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லா சாப்பிட்ருப்பாங்க, அதனால இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டாங்க, நாம அதுக்கடுத்து வரக்கூடிய அறைகளில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதே போல இவங்க அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை 2 பேர் சேர்ந்து பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ பார்த்துட்டு, அச்சச்சோ அந்த பொண்ணை விடுங்கடான்னு சொல்லி போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதனால அவங்க இவனையும் பலமா தாக்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ நல்லா மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட சாக போறான். அந்த நேரம் கரெக்டா அந்த மொட்டை வந்து ஹீரோவை காப்பாத்துறான். அதன் பிறகு இவன் நேரா ஓடி போய் அந்த பொண்ணு கிட்ட பார்க்கும்போது அவளும் அங்க ஆல்ரெடி இறந்து போயிருக்கா. இதனால இவங்க வேற வழி இல்லாம அடுத்தடுத்து கீழே போய்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அறைகள்ல மக்கள் இறந்து போயிட்டாங்கன்னா இந்த டேபிள் நிக்கவே நிக்காது. இதனால ஹீரோடைய கணிப்பும் தவறா போகுது. ஏன்னா இந்த இடத்துல 250க்கு மேல அறைகள் இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த டேபிள் போய் நிக்கும் போது அந்த அறைக்குள்ள யாருமே இல்ல. அப்போ ஹீரோ, ஏறு அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, எத்தனை நாளா தன்னுடைய குழந்தைய உண்மையாவே தொலைச்சிட்டு அந்த லேடி தேடி இருக்கா, ஆனா நான் கூட அவளை சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையும் இவங்களை பார்த்து பசியில இயங்கிக்கிட்டு இருக்கு. ஐயோ அந்த சாப்பாடு அந்த குழந்தை கிட்ட குடியான்னு சொல்றான். இதை கேட்ட மட்டும், இல்லப்பா என்னால முடியாது, இதை நம்ம மேல அனுப்பணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ, இந்த குழந்தையுடைய பசியை தாண்டி தான் இதை நம்ம அனுப்பணும்னா இதை நம்ம அனுப்பவே தேவையில்ல, முதல்ல இதை அந்த குழந்தை கிட்ட கொடு, அதை சாப்பிட்டோன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த அறைக்குள்ள இந்த சாப்பாடை கொண்டு வந்த பிறகு அந்த அறை சூடாகவும் மறல குளிர்ச்சியாகவும் மறல. அப்போ ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு மறுபடியும் ஒரு கனவு வருது. அது என்னன்னா, நீங்க இங்கிருந்து மேல அனுப்பக்கூடியது சாப்பாடு கிடையாது, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இங்க குழந்தைகளே கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை இந்த குழந்தைய நீ மேல அனுப்புனா அதுவே பெரிய மெசேஜா இருக்கும், சோ அதை நீ உடனே பண்ணுன்னு சொல்ல அந்த மொட்டையும் வந்து ஹீரோ எழுப்புறான். ஆனா உண்மையா பார்க்கும்போது அவனும் இறந்து போயிட்டான்.
இறுதியா ஹீரோக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு என்னன்னா ஹீரோக்கு அங்க சாப்பாடு வந்துகிட்டு இருக்கு. இவனும் தட்டு மாதிரி அந்த பொண்ணை அதுல ஏத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அது மெதுவா கீழே இருக்கக்கூடிய கடைசி அறைக்கு போக மறுபடியும் அந்த பெரியவர் வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இறங்கி வா, அந்த பொண்ணு மட்டும் தான் மேலே போகணும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட ஹீரோ அந்த டேபிளை விட்டு கீழே இறங்கும் போது அந்த பொண்ணு மட்டும் வேகமா மேலே போய்கிட்டு இருக்கா. ஆனா என்ன இறுதியா என்ன ஆச்சுன்னு காட்டாம இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம பசி தீர்ந்த பிறகு நாம சாப்பிடக்கூடிய அதிக அளவு சாப்பாடு அது இன்னொருத்தருக்கு சொந்தம் அப்படின்னு விஜய் சொன்ன டைலாக சொல்லாம சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.